கன்வர்ஷன், மத மாற்றம், இந்துக்களை கிறித்துவர்களாக்குவது என்பது ஆந்திராவில் மாபெரும் போராக வந்தது. அந்த இந்துத்துவவாதியைத்தான் சந்திரபாபு நாயுடு நன்றாக பயன்படுத்தி கொண்டார். இருப்பினும் அப்கி பார் 400 கி பார் மாதிரி காப்பி அடித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இம்முறை 200. இப்ப டிஎம்கேக்கும் அந்த சிறுபான்மை குறைஞ்சுன்னு வருது. 2026க்கு ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு இருக்காது. சந்திரபாபு நாயுடுவோட ஸ்வேரிங் இன் செரமனி பார்த்தோம் சார். இது ஒரு பக்கம் கிராண்டா நடந்துட்டு இருக்கிறப்போ நடுவுல என்ன சார் அந்த அமித்ஷா தமிழிசை கான்வர்சேஷன் என்ன சார் நடந்ததுங்க? நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்த பிறகு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் காலி, கேசிஆர் காலி, நவீன் பட்நாயக் காலி, பட்நாயக் அம்போ, ஏடிஎம்கே ராகுல் காந்தி மை எல்டர் பிரதர், மை யங்கர் பிரதர் அப்படிலாம் ட்வீட் பண்ணலாம் ஸ்டாலின். பட் இன்டர்னில் ராகுல் காந்திக்கு ஒரு விஷமமான ஒரு இது இருக்கு சார். அந்த ஒரு மிஸ்சீஃப் இருக்கு பாருங்க. அதை கிண்டல் பண்ணி வர்றது, அதை ட்விஸ்ட் பண்ணி வர்றது, அதை பிஞ்ச் பண்றதெல்லாம். சார் வணக்கம். நமஸ்காரம் சார். நமஸ்காரம் ஸ்ரீதர். இன்னைக்கு முதல் கேள்வி சார், இப்போ அந்த காங்கிரஸ் கட்சியில பிளவு வர மாதிரி ஏதாவது இருக்கா சார் தமிழ்நாடு காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ்ல? எஸ். டாக் டு ஸ்ரீதர் நேயர்களுக்கும் ஸ்ரீதருடைய நேயர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். தாங்கள் கேட்ட மாதிரி கண்டிப்பாக காங்கிரஸில் ஒரு மறு சிந்தனை இருக்கிறது. திமுகவுடன் போக வேண்டுமா வேண்டாமா என்று. காரணம், வட இந்தியாவில் காங்கிரஸ் வளர்ந்து கொண்டு வருகிறது என்ற தோற்றத்தை உருவாக்கிய ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் பாத யாத்திரை செல்ல இருக்கிறார். பிரதிதினம் அங்க உத்தரப்பிரதேசத்தில் என்ன ஒரு 2 வருஷத்துல அங்க யூபியில் எலெக்ஷன் வரப்போகுது. அதே மாதிரி they want to have some பாத யாத்திராஸ் எவ்ரிவேர். அது பாரத் ஜோடோ யாத்திரை வந்த அப்புறம் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் why can't we have a பாத யாத்திரா in all 234 constituencies நினைக்கிறாங்க. அந்த பேக்டாப்ல தான் ஸ்ரீதர் செல்வ பெருந்தகையினுடைய பொதுக்குழு பேச்சில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாகவே செல்வ பெருந்தகையினுடைய நடைபாதை என்பது கரடு முரடாக இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்கிறது. இவிஎஸ் இளங்கோவன், தங்கபாலு போன்றவர்கள், சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் திமுகவுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் டெல்லியில் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. செல்வ பெருந்தகை பேசுவது டெல்லியினுடைய ஆணையின் பெயரில் தான் பேசுகிறார் என்பது பலருடைய கருத்து. ராகுல் காந்தி மை எல்டர் பிரதர், மை யங்கர் பிரதர் அப்படிலாம் ட்வீட் பண்ணலாம் ஸ்டாலின். பட் இன்டர்னில் ராகுல் காந்திக்கு ஒரு விஷமமான ஒரு இது இருக்கு சார். அந்த ஒரு மிஸ்சீஃப் இருக்கு பாருங்க. அதை கிண்டல் பண்ணி வர்றது, அதை ட்விஸ்ட் பண்ணி வர்றது, அதை பிஞ்ச் பண்றதெல்லாம் திருமாவளவன் வாண்ட்ஸ் a new alliance formed. திருமாவளவன் brokering for the alliance with ADMK. எவ்வளவு பச்சை துரோகம் பாருங்க சார். திமுக இருந்துட்டு மாதம் சந்தா வாங்கி கொண்டு திமுகவிலிருந்து திமுகவை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் என்பதுதான் ஒரு கருத்து வருகிறது. தாங்கள் கேள்வி கேட்டதற்கு காங்கிரஸில் பிளவு இருக்கிறது. காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துடன் துண்டடிக்க பார்க்கிறது, வெட்டடிக்க பார்க்கிறது. பட் சார், சிஎம் ஸ்டாலின் ரொம்ப கிளியரா ஒரு அப்ஜெக்டிவ் வச்சிருக்காரு சார். ஒரு கோல், மிஷன் 200 சீட்டு கண்டிப்பா ஜெயிச்சாகணும் அப்படின்னு வச்சிருக்காரு. கட்சிக்கும் கூட்டணிக்கும் அது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகும்? அப்போ நரேந்திர மோடியிடமிருந்து ஸ்டிக்கர் அரசியல் ஒட்டி கொண்டாரா? அப்கி பார் 400 கி பார். இது என்ன தமிழகம் இப்பொழுது 200. அதே மாதிரிதான் பாஜக சொல்லுகிறார்கள், ஒரு முறை தாமரை, give one chance to lotus, we will change that world. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பொதுமக்களிடமிருந்து பிரிந்து விட்டது. பொதுமக்கள் மாபெரும் கருத்துகள் வளர்ந்து வருகிறது திமுகவிற்கு எதிராக. திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வாங்கியிருக்கலாம், ஆனால் ஓட்டில் சரிவு வந்து விட்டது. அந்த சரிவில் பார்த்தீர்களே ஆனால் திமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு விகித கணக்கு பங்கு குறைந்து விட்டது. அதற்கு காரணம் டாஸ்மாக் கடைகள், போதைப் பொருட்கள், அதை தவிர மணல் கொள்ளை, இதெல்லாம் பிரைம் மினிஸ்டர் பேசியதனுடைய தாக்கங்கள். பாஜகவின் ஓட்டு வங்கி அதிகமாகி, ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகி விட்டதனால் திமுகவில் சரிவு. இன்னொரு சொல்றேன்,
தமிழக காங்கிரஸ்காரர்கள், தேசியவாத காங்கிரஸ்காரர்கள் எல்லாரும் பாஜகவிற்கு ஓட்டு போட்டுகிறது, திமுகவிற்கு அல்ல. Many would not have noticed that. So இந்த பின்னணியில் பார்த்தால் அப்கி பார் 400 கி பார் மாதிரி காப்பி அடித்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். இம்முறை 200. அதுக்குதான் ஒரு முறை தாமரைங்கிறாங்க அவங்க அண்ணாமலை. So it's going to be a tough fight. 200 வருது கஷ்டம்னு நினைக்கிறேன் ஸ்ரீதர். இப்போ நேத்து நம்ம அந்த சந்திரபாபு நாயுடுவோட ஸ்வேரிங் இன் செரமனி பார்த்தோம் சார். ரொம்ப கிராண்டா நடந்தது. மோடி அண்ட் இஸ் என்டையர் கேபினெட் வாஸ் தேர். பழைய வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு இருந்தாரு. ஸோ நிறைய தலைவர்கள் வந்திருந்தாங்க. இது ஒரு பக்கம் கிராண்டா நடந்துட்டு இருக்கிறப்போ நடுவுல என்ன சார் அந்த அமித்ஷா தமிழிசை கான்வர்சேஷன் என்ன சார் நடந்ததுங்க சார்? சென்ற 2 நாட்களாக தமிழிசை சவுந்தரராஜன் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது ஒரு விதமான அண்ணாமலைக்கு எதிர்த்து கருத்துக்களை சொல்லுவது, அண்ணாமலை தரப்பினர் கண்டிப்பாக புகார் செய்திருக்கிறார்கள் மத்திய பாஜக தலைமையிடம். அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார், மத்திய பாஜகவுடைய ஆணையின் பெயரில் தான் தமிழகத்தில் அண்ணாமலை என் மண் என் மக்கள் பயணத்தை தொடர்ந்தார். நயனார் நாகேந்திரிடமிருந்து 4 கோடி பிடிப்பட்டதை வேண்டுமென்றே திமுகவினரும் திமுக பிரச்சார வங்கிகளும் பீரங்கிகளும் பிகைப்படுத்துகிறார்கள். அதை தான் அமித்ஷா சொல்லியிருக்காங்க. அது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தானே ஸ்ரீதர். சில கட்சி மௌனமாக செய்வார்கள், இவர் வெளிப்படையாக செய்தார்கள். காரணம், மேற்கு வங்காளத்திலும் இது மாதிரியான புகைச்சல் இருக்கிறது பாஜகவில். அதையும் தவிர உங்களுக்கு டெல்லியில இருக்குது, உத்தரப்பிரதேசத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புகைச்சல் தான். அந்த பின்னணியில் பார்த்தால் அமித்ஷா செய்தது தவறோ நல்லதோ கெடுதலோ, இதே அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜனை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்று இருந்தார்கள். பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு அழுத்தம் கொடுத்தார்களாம் தமிழிசை சவுந்தரராஜன் என்று ஒரு சொல்ல, அதையெல்லாம் பின்னணியில் வைத்துக் கொண்டுதான் அமித்ஷா அப்படி வரல காமிச்சது நீங்க கவனிக்க வேண்டும். அமித்ஷா தரப்பிலிருந்து பார்த்தால் ஒரு தவறு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகத்தினுடைய மரியாதை கெட்டுவிட்டது, பெண் இனத்திற்கு ஒரு சோதனை, அப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பொய். ஒரு மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக ஒரு விபூதி கொடுக்கறது அப்படி எடுத்துக்கு கீழே விட்டுட்டாரு. அது ஒண்ணு பெருசு பண்ணல யாருமே. தமிழிசை சவுந்தரராஜன் காமிச்சாலும் அது பெருசு பண்றாங்க. என்ன சார், தமிழகத்தில் திமுக பேச்சுக்கள் தொலைக்காட்சியில் பேசுவதற்கு ஒரு வாய் அடக்கம் தேவை ஸ்ரீதர். நானும் பத்திரிகை தொழிலில் 40 ஆண்டு காலம், தொலைக்காட்சி தொழிலில் 20 ஆண்டு காலம் இருந்திருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்களுடைய வாய் இருக்கு பாருங்க, வெரி வேர்ஸ்ட் ஸ்ரீதர். சோ அந்த பின்னணி பார்த்தால் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவு தான் என்று நினைக்கிறேன். சார், இது மாதிரி ஏதாவது கண்டினியூஸா லீடர்ஷிப்புக்கு எகெயின்ஸ்ட் பேசினா திருப்பி கவர்னர் கொடுப்பாங்கன்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா சார் இதுல? இல்ல, அது மாதிரிலாம் கிடையாது சார். அது மாதிரிலாம் கிடையாது சார். என்ன, ஒன்ஸ் ஷி லாஸ்ட் த பவர், எப்பவுமே நரேந்திர மோடி வில் நெவர் ரிப்பீட் த சேம் பர்சன் சார். 10 ஆண்டு காலத்துல அந்த மாதிரி நான் பார்க்கல சார். ஓகே, சோ இது ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்க வேண்டியதுதான். LOST. மூவிங் ஆன் சார், நீங்க இந்த காங்கிரஸ் டிஎம்கேக்கு நடுவுல ப்ராப்ளம்ஸ் சொன்னீங்க. இப்ப சந்திரபாபு நாயுடு வச்சு ஸ்டாலின் என்டிஏ சைடு கொண்டு வரதுக்கான ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்குமா சார்? நல்ல கேள்வி கேட்டுட்டீங்க. சந்திரபாபு நாயுடுவிடம் இணக்கமாக இருக்கக்கூடிய தமிழக சினிமா துறை, இன் பர்டிகுலர் உதயநிதியினுடைய அந்த சில கம்பெனிகள், ஆந்திராவில் இருக்கக்கூடிய பல நடிகர்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை, அதை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக ஏதோ புகைச்சல் இருக்கிறது. தமிழகத்தில் காங்கிரஸ் அதிமுகவுடன் போகுமே ஆனால் திமுக பாஜகவுடன் வராது, பாஜகவும் திமுகவுடன் வராது, திமுக தனித்து விடப்படும். இந்த மாதிரி சூழ்நிலை வர இருக்கிறது, வளர இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில், சந்திரபாபு நாயுடு முயற்சி செய்யலாம், காங்கிரஸிலிருந்து திமுகவை பிரித்து விடலாம். அவங்களே பிரிஞ்சு போறாங்க. அதில் பாஜக குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்காது என்பதுதான் என் கருத்து சார். சார், இப்ப இதெல்லாம் நடக்க நம்ம பிரைமரி அப்போசிஷன் பார்ட்டி ஆர் பிரின்சிபல் அப்போசிஷன் பார்ட்டி அதிமுகவோட ஃபியூச்சர், அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன சார்? 2 சார். எடப்பாடி பழனிசாமி என்பவர் மிகவும் சீசன்ட் பாலிட்டிஷியன். we can't ignore his services to தமிழ்நாடு. 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் என்றால் அந்த நரேந்திர மோடியினுடைய ஒரு அன்பினாலும் ஆசையினாலும் தயவினாலும் தான். அதே மாதிரி நரேந்திர மோடிக்கு அதிமுகவும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2024க்கு படு தோல்வி அடைந்த பிறகு
ம்ஹும். அதிமுக மீண்டும் ஒரு கட்சியாக நிற்குமா என்பது சந்தேகம் ஸ்ரீதர். என்னுடைய கருத்து பல தொலைக்காட்சிகளில் தங்களுக்கும் சொல்லி இருக்கிறேன். 2024 ஒரு திமுக போகிவிடும், 2024 அடுத்த திமுக போகிவிடும் என்று நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வந்துகிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லிப்ட் கொடுக்கணும்னா காங்கிரஸ் அலையன்ஸ் வந்தாதான் நன்னா இருக்கும் சார், இல்லைன்னா இல்லை சார். வேலுமணியினுடைய ஒரு நேரேஷன் also gives you a peep into the mindset of ADMK top leaders. பாஜகவை விட்டு சிறுபான்மையிற்காக பாஜகவை விட்டு தவறு என்று சொன்னாலும் சார், ஒன்னே ஒன்று சொல்றேன் ஸ்ரீதர், இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சீரியஸான டிஸ்கஷனுக்கு வந்திருக்கோம். EPS உடைய நேஷனல் பாஸ்டர் என்ன? why did he walk out of BJP NDA? அவர் சொன்னாரு, நான் OSR காங்கிரஸ் சீஃப் ஜெகன் ரெட்டி மாதிரி, நவீன் பட்நாயக் மாதிரி, KCR மாதிரி நடுநிலையாக இருக்க போகிறேன். ரைட் ஆஃப் சென்டர், லெஃப்ட் ஆஃப் சென்டர், அதாவது மதர் மேல் கேட் ஆன் த வால் சிச்சுவேஷன். அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் எ லெசன் ஃபார் ரீஜனல் பார்ட்டிஸ் ஸ்ரீதர். நரேந்திர மோடி 3வது முறையாக பிரதமராக வந்த பிறகு OSR காங்கிரஸ் காலி, KCR காலி, நவீன் பட்நாயக் அம்போ, ADMK. இதுல என்ன லெசன் வருது சார்? இதையெல்லாம் அதிமுக தொண்டர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஸ்ரீதருடைய ராஜகோபாலுடைய பேச்சினுடைய தோரணை. இந்த ஒரு சீரியஸ்னஸ் யாரா புரிஞ்சுனாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுகவில் கம் அவுட் ஆஃப் தி கிரைசிஸ். இப்போ ஆந்திரால முக்கியமான ஒரு லெசன் ஏடிஎம்கே லீடர்ஷிப் EPS எடுத்த தவறான முடிவு டு வாக் அவுட் ஆஃப் NDA. இப்ப 30 சீட் வந்திருக்கோம். வேலுமணி சொல்வதை நான் ஆதரிக்கிறேன். 30 சீட் வந்து எடப்பாடி பழனிசாமி இங்க சென்ட்ரல்ல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா வந்திருப்பார் சார். He missed the opportunity சார். அதை அதிமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையர் வாக்குகள் உங்களுக்கு வராது. காரணம், you are a pro soft இந்துத்துவ பார்ட்டி. DMK conceptualize that. இப்ப DMKக்கும் அந்த சிறுபான்மையர் குறைஞ்சின்னு வருது. காரணம், சீமான், விஜய் மற்றும் புது கட்சிகள் எல்லாம் அந்த ஓட்டு எடுத்துன்னு போயிடுறாங்க. 2026க்கு ADMK வர்சஸ் DMKன்னு இருக்காது சீதர். சார், இப்போ இங்க ஆந்திரால பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லெசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, YSR காங்கிரஸ்க்கு எகெயின்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாரு சந்திரபாபு நாயுடு. ஒரு அப்போசிஷன் ஓட்டு கூட மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு கூட்டணியில கொண்டு வந்தாரு. அது எக்ஸாக்ட் சேம் ஃபார்முலா EPS ஃபாலோ பண்ணா அவரு ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு சார். பட் அது சீஃப் மினிஸ்டர் BJPல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா EPSக்கு செட் பேக் வருமோ இல்லையா? ஆந்திரா பாலிடிக்ஸ் தமிழர்களுக்கு நன்றாக புரியும். ஸ்ரீதருக்கு என்னை விட அதிகமாக புரியும். ஸ்ரீதரை விட நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். காரணம், பல அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், ஜெகன் ரெட்டி மற்றும் பவன் கல்யாண், OSR காங்கிரஸ் மூலம் தெலுங்கு தேசம் அனைத்து கட்சிகளிடம் இருக்க பேசின பிறகு ஒரே ஒரு கருத்து வருகிறது, ஆந்திராவில் ஏன் OSR தோற்றுவிட்டார்? காரணம் 2. பவன் கல்யாண் லோகேஷுக்கு சந்திரபாபு நாயுடு தன்னுடைய அதிகாரத்தை வயது முதுமை காரணமாக டீசென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டார், ஒதுக்கி கொடுத்து விட்டார். இனி வரக்கூடிய காலம் 20 வருடங்களுக்கு சந்திரபாபு நாயுடு ஆதிக்கம் இருக்கும். காரணம், லோகேஷ், நாரா லோகேஷ் அண்ட் பவன் கல்யாண். அதையும் தவிர ஏன் OSR காங்கிரஸ் வீழ்ந்தது என்று கேட்டீர்களே, ஆனால் ஒரே ஒரு பதில், கன்வர்ஷன், மத மாற்றம், இந்துக்களை கிறிஸ்துவர்களாக்குவது என்பது ஆந்திராவில் மாபெரும் போராக வந்தது. அந்த இந்துத்துவவாதியைத்தான் சந்திரபாபு நாயுடு நன்றாக பயன்படுத்தி கொண்டார். இருப்பினும் தங்களுக்கு நன்றாக தெரியும் பவன் கல்யாணுடைய அப்ரோச், அந்த JSP-னுடைய அப்ரோச். 2014 ஸ்ரீதர், I want you to take that video and show it to your Sridhar. Pavan Kalyan in 2014 said, Congress ko hatao, Congress Mukt Bharat. And everybody picked that up. காரணம், 2 மாநிலங்களாக பிரித்தார்களே, அது ஒரு செய்த துரோகம். காங்கிரஸ் செய்த துரோகம் சார். தெலுங்கானா வரணும், யாரும் இல்லைங்க, ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுத்துங்க. காங்கிரஸ் பண்ண why Congress lost this game in national politics கேட்டீங்கன்னா 3 காரணம் ஸ்ரீதர். 1, தெலுங்கு பிரைட அஃபெக்ட் பண்ணிட்டு 2 ஸ்டேட்டா பண்ணிட்டாங்க. காரணம், OSR காங்கிரஸ் இருந்த பணம் ராஜசேகர் ரெட்டி மறைந்த போது, விபத்தில் மறைந்த போது பல ஆயிரக்கணக்கான கோடி பணங்களை ஜெகன் ரெட்டி பதுக்கி விட்டார் என்று சோனியா காந்தி அன்பாக அறைந்தார்கள் என்று கூட பேசுகிறார்கள். அது உண்மையா பொய்யா தெரியாது. ஜெகன் ரெட்டி முதலமைச்சரான பிறகு கண்டிப்பாக
காங்கிரஸிலிருந்து அவர் ஒதுங்கி நரேந்திர மோடிக்கு உதவி செய்தார், இல்லை என்று சொல்லவில்லை. அதே மாதிரி நரேந்திர மோடியும் அவர்கள் உதவி செய்தார்கள். காங்கிரஸ் அழிவதற்கு காரணம் 3 காரணங்கள் என்று சொன்னேன். அதை விளக்க ஆசைப்படுகிறேன். அது தமிழகத்திற்கும் ஆந்திராவிற்கும் பஞ்சாபிற்கும் காரணமாக இருக்கும். 1984 சிக் ரைட்ஸ், பஞ்சாப்ல காலி காங்கிரஸ். அதை மறைப்பதற்காகத்தான் மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கினார் சோனியா காந்தி. 2009 தமிழகத்தில் இருந்து இந்தியாவினுடைய சிறப்பு விமானங்கள் மூலமாக ஜாஃப்னா ஏரியாவில் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் வேண்டுமென்றே இந்திய விமானப்படைத்தை வைத்துக் கொண்டு 2 லட்சம் தமிழர்களை கொன்றதை காங்கிரஸ் திமுக அரசு 2009 ஜெனசைடு என்று வைகோ நன்றாக சொன்னார். அந்த வைகோ பெரியவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போடணும், கும்பிடு போடணும். 3வதாக தெலுங்கானா ஆந்திராவை பிரித்து துரோகம் செய்தார்கள். ஆக பஞ்சாபிக்கும் தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் துரோகம் செய்தது காங்கிரஸ். அதனால்தான் 44, 52, 99 இனிமேல் காங்கிரஸ் வருது கஷ்டம் சார். பொதுமக்களுடைய சாபம் இருக்குங்க ஸ்ரீதர். வேண்டாம், நான் உணர்ச்சி வசப்படுகிறேன், உடல்நிலையிலிருந்து இப்போதுதான் வெளியே வருகிறேன். இருப்பினும் காங்கிரஸ் செய்த துரோகத்தினால் தான் இது நடந்தது. மீண்டும் திமுகவிடமிருந்து காங்கிரஸ் பிரிந்தால் செல்வ பெருந்தகை கேட்கக்கூடிய மாபெரும் துரோகம் அது திமுகவிற்கு. நான் திமுகவுக்கு ஆதரித்து பேசவில்லை. திமுக என்பது மாபெரும் கட்சி, இன்று அல்ல நேற்று அல்ல, பல வருடங்களாக இருக்கக்கூடிய கட்சி. ஐயா கருணாநிதி அவர்களை நன்றாக நான் அறிவேன். அவர் தனிப்பட்ட முறையில் சிறந்த தலைவர், அதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஓகே சார், that brings us to the end of the show, sir. நன்றி, வணக்கம்.